ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சாருடைய இயக்கத்துல வெளிவந்த முந்தானை முடிச்ச திரைப்படம் தான் அவர் இயக்குன திரைப்படங்கள்லயே அதிக நாள் ஓடி அண்ட் வசூல சாதனை படைச்ச திரைப்படமா அல்லது வேற ஏதாவது இந்த சாதனையை முறியடிச்சிருக்கான திருமலை வயலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் இயக்கத்தில் உருவான திரைப்படங்களை மிக அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய வசூலை குவித்த படம்னா அது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பான முந்தானை முடிச்ச திரைப்படம் தான். தமிழ் சினிமாவினுடைய படப்பிடிப்பு ஏதாவது பாகிஸ்தான்ல நடந்திருக்கான்னு பெங்களூர்ல இருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய படப்பிடிப்பு இதுவரையிலே பாகிஸ்தானில் நடைபெற்றதில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச தாய்வீடு திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் பப்பி லஹரின் தான் இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது சங்கர் கணேஷ் சார். அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே ஹிந்தி பாடல் அமைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தாய்வீடு திரைப்படம் தமிழ் ஹிந்தி ஆகிய இரு மொழிகளிலும் ஒரே நேரத்திலே தயாரானது. இந்தியில் அந்த படத்துக்கு பெயர் ஜீத் ஹமாரி. ஹிந்தி படத்துக்கு இசையமைத்திருந்தவர் தான் பப்பி லஹரி, தமிழுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். தாய்வீடு படத்துக்காக சங்கர் கணேஷ் போட்டிருந்த மெட்டுக்களை தான் ஜீத் ஹமாரி என்ற திரைப்படத்திலே பப்பி லஹரி பயன்படுத்தியிருந்தார். ஹிந்தி படத்துக்கும் அந்த மெட்டுக்கள் பயன்படும் அப்படின்றதுனால ஹிந்தி பட சாயலிலே அந்த மெட்டுக்களை அமைக்க சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இறுதி சுற்று திரைப்படத்தினுடைய இயக்குனரான சுதா கோங்கராவினுடைய அடுத்த திரைப்படம் என்ன சார்னு கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. 1967 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அடிப்படையில 1965 புறநானூறு என்ற பெயர்ல சுதா கோங்காரா ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொள்கின்ற ஒரு இளம் வாலிபராக சூர்யா நடிக்கிறார். சூர்யா நீங்களாக நஸ்ரியா, துல்கர் சல்மான், விஜய் வர்மா போன்றவர்களும் அந்த படத்திலே நடிக்கிறார். ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச திரைப்படங்களையே முந்தானை முடிச்ச திரைப்படம் தான் அதிக நாள் ஓடி வெற்றி பெற்று வசூல் சாதனை படைச்ச திரைப்படமா சார்னு திருமலை வயலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தின் சார்பிலே அதனுடைய அதிபரான ஏவி மையப்ப செட்டியார் திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வசூலை பெற்ற படம்னா அது ஸ்ரீவள்ளி தமிழ் திரைப்படம். அவருடைய தயாரிப்பிலே உருவான பல இந்தி திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவித்தன. அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய குமாரர்கள் படம் எடுத்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுன்னா அது முந்தானை முடிச்ச திரைப்படம் தான். சீமான் சார் எந்த படத்துலயாவது பாடல் பாடியிருக்காரான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ராஜ்குமாரனுடைய இயக்கத்திலே உருவான மாயாண்டி குடும்பத்தார் படத்துல சபேஷ் முரளி இசையில பேசாம என்று தொடங்குகின்ற பாடலை சீமான் பாடியிருக்கிறார். அந்த பாட்டு அவரே எழுதி பாடிய பாடல். ஒத்த சிறப்பு சைஸ் 7 திரைப்படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு எப்ப வெளியாகும்? அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்லிப்பர் சைஸ் 7 என்பதுதான் ஒத்த செருப்பு படத்தினுடைய ஹிந்தி பதிப்பினுடைய பெயர். அபிஷேக் பச்சன் கதாநாயகன் நடிக்கின்ற அந்த படத்துக்கு இசையமைத்திருப்பவர் இளையராஜா, ஒளிப்பதிவு செய்திருப்பவர் ராம்கி. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பணிகளும் முடிவடைந்து விட்டன. ஆனாலும் ஏன் இன்னும் அந்த படம் வெளியாகவில்லை என்று தெரியவில்லை. சார், பிரபலமான தமிழ் திரைப்படங்களுடைய ஸ்டோரி போர்டு அல்லது ஸ்கிரிப்டை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலான்னு நியூயார்க்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஸ்டோரி போர்டு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது வேணா நீங்க வலைதளங்களில் தேடி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனா பொதுவாக எந்த தமிழ் திரைப்படத்தினுடைய ஸ்டோரி போர்டையும் வலைதளங்கள்ல வெளியிட மாட்டார். இசையமைப்பாளர் இளையராஜா சார் அண்ட் கவிஞர் வைரமுத்து சார் இவங்க 2 பேரும் பிரியாம இருந்திருந்தாங்கன்னா கவிஞர் வாலியினால தன்னுடைய பாடல்களை தொடர்ந்து எழுந்திருக்க முடியுமான்னு திருச்சிராப்பள்ளியில இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. இளையராஜாவும் வைரமுத்தும் சேர்ந்திருந்த காலகட்டத்தில் வாலிக்கு பாட்டு எழுத வாய்ப்பே இல்லாமல் ஒரு வீட்டிலேயே அமர்ந்திருந்தது போல இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. வாலி எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க கவிஞர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அவருடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் அவருடைய பாடலுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு தொடர்ந்து இருந்தது என்பதுதான் உண்மை. நடிகர்கள் எம்ஜிஆர் சாரும் ஜெமினி கணேசன் சாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா? அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா அது என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் சேர்ந்து ஒரே ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் முகராசி. அந்த படத்தை தயாரித்தவர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர். இயக்குனர் KS ரவிக்குமார் சார்னுடைய இயக்கத்துல நடிகர் விஜயகாந்த் சார் நடிச்ச தர்மசக்கரம் திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி படமா அமைஞ்சதான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. இயக்குனர் KS ரவிக்குமாருடைய இயக்கத்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த ஒரே திரைப்படமான தர்மசக்கரம் திரைப்படம் வெற்றி படமாக அமையுது. நடிகை நயன்தாராவினுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான சசிகாந்த் இயக்கத்திலே டெஸ்ட் அப்படின்ற படத்துல நடித்து முடித்துள்ள நயன்தாரா அடுத்து மண்ணாங்கட்டி அப்படின்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். டியூட் விக்கி அப்படின்றவர் தான் அந்த படத்தின் இயக்குனர். அந்த படத்தை தொடர்ந்து தனி ஒருவன் பார்ட் 2 படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க நயன்தாரா. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் அறிமுகப்படுத்தி வச்ச ஹீரோயின்ஸ் இன்னி வரைக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி அவர் அறிமுகப்படுத்தின ஹீரோக்களால ஜொலிக்க முடியலையே, அதுக்கான காரணம் என்னன்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவுடைய கண்டுபிடிப்பு தான் நவரச நாயகன் என்று இன்று வரை தமிழ் சினிமா கொண்டாடி கொண்டிருக்கின்ற கார்த்திக். அவர் வெற்றி பெற்ற கதாநாயகனாக இல்லையா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மண்வாசன படத்தை தான் பாண்டியன் அறிமுகமானார். ஏறக்குறைய 75 திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்தார். அதைத் தொடர்ந்து
புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்திலே வில்லனாக அறிமுகமானாலும் அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக கொடிகட்டி பிறந்தவர் தான் நெப்போலியன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அறிமுகப்படுத்திய கதாநாயகியினுடைய எண்ணிக்கையை விட கதாநாயகனுடைய எண்ணிக்கை குறைவு. அவ்வளவுதானே தவிர பாரதிராஜா இயக்கிய கதாநாயகர் யாரும் வெற்றியே பெறவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நடிகை யுவராணியினால நாக்கால மூக்க தொட முடியும்ன்றது எப்படி பாரதிராஜா சாருக்கு தெரியும்? எப்படி தாமரை பூவுக்கும்ன்ற பாடல்ல அது ஒரு ஷார்ட்டா வச்சாருன்னு திருச்சிராப்பள்ளியில இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பசுமன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அடிக்கடி தன்னுடைய நாக்கால் மூக்கை தொடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தாங்க யுவராணி. அதை பார்த்து தான் அதையே அந்த படத்திலே ஒரு கேரக்டராக மாத்தினார் பாரதிராஜா. பாடகர் ஜெயச்சந்திரன் சினிமால நிறைய பாடல்கள் பாடி இருந்தும் அவரால் பெருசா ஜொலிக்க முடியாம போனதுக்கான காரணம் என்னன்னு தருமபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அற்புதமான பாடகர். தமிழ்ல பல சிறந்த பாடல்களை அவர் பாடி இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தான் மிக அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாடகருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அப்படி ஜெயச்சந்திரனுக்கு மலையாளம் ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தது என்று தான் நான் சொல்வேன். வெந்து தனித்தது காடு திரைப்படத்துல மலையாளி வில்லன் ஒருத்தரை ரொம்ப மலிவா சித்தரிச்சிருப்பாங்க. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனால எப்படி இந்த கேரக்டரை யோசிக்க முடிஞ்சது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ ரைட்டர் ஜெயமோகன் சார் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்துட்டு பேசும்பொழுது மலையாளிஸ் எல்லாம் பொறுக்கிகள் அண்ட் குடிகாரர்கள்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வெந்து தனித்தது காடு திரைப்படத்துல அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும்னு ஜெயமோகன் சார் தான் டிசைட் பண்ணிருப்பாரோன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜெகன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு கற்பனை பலம் மிக அதிகம் அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. IPL கிரிக்கெட் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களை வெளியிடுறதுக்கு யோசிப்பாங்க. இதனால துருவ நட்சத்திரம் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கான விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னாலே துருவ நட்சத்திரம் படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு இது தெரியாதா என்ன? அதனால அந்த படத்துடைய வெளியீட்டு விஷயத்திலே அவர் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார். குணச்சித்திர நடிகரான பூர்ணம் விஸ்வநாதன் எந்த திரைப்படத்துல அறிமுகமானாரு அண்ட் அந்த நடிகரை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையில இருந்து நெய்மோ கேட்டிருக்காங்க. தன்னுடைய 18வது வயதிலேயே நாடக மேடைகளிலே நடிக்க தொடங்கிய பூர்ணம் விஸ்வநாதன் பூர்ணம் தியேட்டர்ஸ் என்ற பெயரிலே ஒரு நாடக குழுவை நடத்தினார். அந்த பூர்ணம் தியேட்டர்ஸ் தான் பூர்ணம் என்ற பெயரை விஸ்வநாதன் என்ற அவருடைய பெயரோடு இணைத்து வைத்தது என்று கூட சொல்லலாம். அவர் நடித்த முதல் திரைப்படம்னா அது உயர்ந்த மனிதன் திரைப்படம். இயல்பான நடிப்புக்கு பெயர் போன நடிகராக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையிலே இருந்தவர் தான் பூர்ணம் விஸ்வநாதன். பொதுவா ஒரு சீனுக்கு எத்தனை ஷார்ட்ஸ் இருக்கும்? ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படத்துல சராசரியா எத்தனை காட்சிகள் இடம்பெறும்னு நியூயார்க்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு திரைப்படத்திலே எத்தனை காட்சிகள் இருக்க வேண்டும், எத்தனை ஷாட்டுகள் அந்த படம் படமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுலாம் அந்த இயக்குனருடைய தனி உரிமை. சில இயக்குனர்கள் 4-5 ஷாட்களை கூட ஒரு காட்சியை படமாக்குவார்கள். சில இயக்குனர்கள் ஒரே காட்சியை 50-60 ஷாட்டுகளில் கூட பயன்படுத்துவார்கள். இதற்கென்று தனியாக விதிமுறைகள் எதுவும் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே முக்கியமான ஒரு இயக்குனராக மோகன் ராஜா இருக்கிறார் என்றால் அவருடைய தம்பியான ஜெயம் ரவி முன்னணி நடிகராக இந்த சினிமா உலகிலே இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருடைய தந்தையான எடிட்டர் மோகன் ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமா உலகிலே மிகவும் பரபரப்பான படத்தொகுப்பாளராக இருந்தார். பல திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியுள்ள அவர் ஒரு காலகட்டத்திலே தயாரிப்பாளராக மாறினார். அதற்கு பின்னாலே பல வெற்றி படங்களை தந்தார். அவர் இத்தனை சாதனைகளையும் செய்வதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது என்றால் ஆரம்பத்திலே நகைச்சுவை நடிகரான KA தங்கவேலு அவருக்கு கொடுத்த ஆதரவு. சென்னையில் அடியெடுத்து வைத்த மோகன் எங்க போவது என்று வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் KA தங்கவேலு வீடு அவருடைய கண்ணிலே பட்டது. பாண்டிபஜாரை ஒட்டிய சாலையிலே தான் அப்ப KA தங்கவேலுடைய வீடு இருந்தது. அவருடைய வீட்டிலே போய் மோகன் வேலை கேட்ட போது எந்த மறுப்பும் சொல்லாமல் அவரை சேர்த்து கொண்டார் தங்கவேலு. தங்கவேலுடைய முதல் மனைவியான ராஜாமணி அம்மையா இருக்காங்களே, அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் 2வது தாய் என்று தான் சொல்வேன். அந்த அளவுக்கு பரிவோடும் பாசத்தோடும் என்னை நடத்தினாங்க அவங்க. அந்த காலகட்டத்திலே வாரத்தில் 3 படங்கள் வெளியானா 3 படங்களிலும் கதாநாயகர்கள் வெவ்வேறாக இருப்பார்கள். ஆனால் KA தங்கவேலு எல்லா திரைப்படங்களிலும் இருப்பார். அவர் வீட்டுக்கு வராத நடிகர்கள் இல்லை, அவர் வீட்டுக்கு வராத இயக்குனர் இல்லை என்று சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த மிகப்பெரிய மனக்குறைன்னா அவருக்கு வாரிசு இல்லாதது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் என்னை தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி இவனை நான் தத்தெடுத்துக்கலான் இருக்கேன், இவனுக்கு ஒரு நல்ல பெயர் வையுங்கள் என்றார் KA தங்கவேலு. தங்கவேலு அப்படி சொன்னோடனே அவர் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சூட்டிய பெயர் தான் மோகன். அதுவரையிலே ஜின்னாவாக இருந்த நான் இப்படித்தான் அன்று முதல் மோகன் ஆனேன் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே பதிவு செய்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் மோகன்.
இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.